ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நீங்கள் நம்ம ரைடு செமையாக இருக்க போது அப்படி எங்கே தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம உலகத்திலேயே ரொம்ப பழமையான சிட்டி, அதாவது பழமையான நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்புகாருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். யார் சொன்னது பழமையான நகரம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி 15,000 வருஷம் பழமையான நகரம் வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம அந்த ரைடு நம்ம ஊர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரோடெல்லாம் அருமையாக இருக்குது நண்பா, செம்மையாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் மத்தியானம் வெயிலில் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் கூட வெயிலே தெரியல. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பிரம்மாண்டமான மரங்கள், ஹாப்பியாக போயிட்டுருக்கேன். அடுத்தடுத்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் போகும்போது அப்படியே என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, யார் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையோடு அப்படியே போயிட்டே இருப்போம். வாங்க நண்பா, செமையாக என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்துட்டே வாங்க நண்பா. எனக்கு பூம்புகார் போகும்போது ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஆர்ச் தான். இது ஃபஸ்ட் ஆர்ச்சு, இது வந்து பூம்புகார் ஆர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கேருந்து பூம்புகார் வந்து 8 கிலோமீட்டர். அடுத்த ஆர்ச் பார்த்திங்கன்னா கரிகால சோழன் ஆர்ச் வரும். ஏன்னு உங்களுக்கே தெரியும், கரிகால சோழன் தான் இங்கே கப்பல் துறைமுகம் வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாருன்னு. அடுத்த ஆர்ச் வந்து இளங்கோவடிகள் வரும். இளங்கோவடிகள் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், சிலப்பதிகாரத்தை எழுதினவரே அவர் தான். பூம்புகாரில் தான் அந்த சிலப்பதிகாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, பூம்புகார் டு மதுரை நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு சொல்லும் போது, அந்த கதைகளை சொல்லும் போது எவ்வளோ ஆச்சரியப்படுவாங்கல்ல. ஒரு வரலாற்று கதை வந்து உண்மை கதையாக இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது சூப்பராக இருக்கும்ல. அதான் நண்பா, நிறையா ஆர்ச்சி வரும். அடுத்து அந்த சிலப்பதிகாரத்தை ஒட்டி உள்ள கேரக்டரோட பேர்லாம் வரும். இளங்கோவடிகள், கோவலன், கண்ணகி, இவங்களோட ஆர்ச்சஸ்லாம் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. சரி, அடுத்தது நம்ம நடந்த விஷயங்களுக்கு வருவோம் நண்பா. இதுக்கப்புறம் நம்ம ரைடை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க நண்பா. ஏன்னா 2 பக்கமும் மரம், ரோடு சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது நண்பா. ஒரு சின்ன மியூசிக்கோட என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்ததோட வரலாற்று முடிவுகள் நான் அப்படியே சொல்கிறேன் நண்பா. 1990லேருந்து 93 வரையும் நம்ம இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூம்புகார்லேருந்து தரங்கம்பாடி வரையும் நிறைய கிணறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2000-2500 வருஷம் பழசு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணாமல் ஃபண்டு இல்லைன்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிட்டாங்க. கிரஹாம் ஹாங்காக் இவர் வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு கடலில் போயிட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10,000 வருஷம் பழசுங்க பூம்புகார் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறப்பல, நம்ம ஊரில் அதை பெருசாக யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் சொன்னாங்க, எனக்கும் தெரிஞ்சுது. அவர் வந்து அண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் வச்சு அவர் ரொம்ப பாப்புலர் ஆகுறாரு. அந்த வீடியோஸ்லாம் வந்து அவங்க ஊரில் ரொம்ப பிரபலமாகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து இந்திய தொல்லியல் துறை 2019லேருந்து திருப்பியும் ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து நம்ம ராமசாமி ஐயாவோட தலைமையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15,000 வருஷம் பழசுங்க பூம்புகார் நாகரிகம். ஹரப்பா, முகஞ்சதாரோலாம் விட நம்ம நாகரிகம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. 15,000 வருஷம் பழசுனா பில்டிங்கெல்லாம் அப்போவே இருந்திருக்கு, இந்த கட்டுமானங்கள்லாம் அப்போவே இருந்திருக்குன்னு சொல்லும் போது பயங்கரமாக இருக்குல்ல. எப்படி இருந்திருக்கும், அப்போ உள்ள நாகரிகம் நம்ம பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. கண்டிப்பாக உங்கள் பசங்களோட அந்த பூம்புகார் போய் காட்டுங்க நண்பா. இப்போ கூட தமிழக அரசு வந்து பூம்புகாரை பற்றி பேசியிருக்காங்க, அதை மேம்படுத்துறதுக்காக திட்டங்கள்லாம் வகுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது கேள்விப்பட்டும் போது. செமையாக இருக்கும், பூம்புகார் பீச்சு நல்லா இருக்கும். அடுத்தடுத்து இந்த பூம்புகாரில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணகியோட கதைகளை மெயினாக பார்க்க போகிறோம், பூம்புகாரோட போர்ட்டை பார்க்க போகிறோம். அடுத்தது முக்கியமாக ஒன்று, அது என்னன்னு கேட்டிங்கன்னா காவேரி ஆறு. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பிரச்சனைகளில் போயிட்டுருக்குன்னா, அந்த காவேரி ஆறு கலக்கிற இடம் எது தெரியுமா? பூம்புகார் கடற்கரையில் தான். அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த ஊரோட பேர் என்ன தெரியுமா? காவேரி பூம்பட்டினம். கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அதுக்கான பேர் என்ன காரணம்னா, காவேரி ஆறு வந்து கடலில் கலக்கிறது தான். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது நண்பா. பார்ட் 2 கண்ணகியோட கதையை ஆரம்பிக்கிறதுனால கண்ணகிங்கிற பேரோட நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூம்புகாரை பற்றி எல்லாருக்குமே தெரியணும் நண்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூம்புகார் இப்போ இருக்கிறதோட 2 மடங்கு சூப்பராகணும், ரொம்ப வரலாற்று முக்கியமான இடமா மாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பெரிய சுற்றுலாத்தலமாக மாறணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க கதைகள் மட்டும் இல்லை, நம்மளோட நாகரிகத்தை சொல்கிற ஒரு இடமா மாறப்போகுதுங்கும் போது எல்லாருக்கும் இந்த இடத்த தெரியப்படுத்துங்க. எல்லோரும் வந்து பாருங்கள். முக்கியமாக நம்ம பசங்களுக்கு இந்த வரலாற்றை சொல்லுங்கள். வேற என்ன நண்பா, வழக்கம் போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா.